இங்க பாரு, நீ எவ்வளவு சொன்னாலும் உங்க அப்பா இங்க வரக்கூடாது. ஏய், எங்க அப்பா நம்ம வீட்டுக்கு வரல, உனக்கு என்னடி பிரச்சனை? அவர் இங்க வந்தா நீயா 3 வேளையும் சோறாக்கி போடுற? நான் தானே பண்ணணும். அது மட்டும் இல்லாம உங்க அப்பா இங்க வந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒரு கடைக்கு போக சொன்னா கூட கால் முடியல அப்படின்னு சொல்றாரு. ஏய், வயசாயிடுச்சுன்னா அப்படி தாண்டி இருக்கும். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இதே உங்க அப்பா அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தா அப்போ நீ இப்படிதான் பேசுவியா? இங்க பாருங்க, எங்க அப்பா அம்மா பத்தி பேசாதீங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு என்ன கட்டி கொடுத்து வரதட்சணை வேற கொடுத்து 10வது குறைக்கு தீபாவளி பொங்கலுக்கு சீர் வேற செஞ்சிருக்காங்க. உங்க அப்பா மாதிரி ஒண்ணுத்துக்கு உதவாம இல்ல. மனுஷியாடி நீலாம், ராட்சசி ராட்சசி. இன்னொரு வாட்டி ராட்சசின்னு சொன்னீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது. உங்க அப்பா இங்க வரக்கூடாது. நீ ஏன்டி இப்படி இருக்க? பேரனுக்கு லீவு வந்து பாத்துட்டு போறேன்னு ஆசையா சொல்றாரு. அவர்கிட்ட எப்படி வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? ஏன் உன் தம்பிக்கு வீடு இல்லையா? அங்க போக மாட்டாரா? அதானே, எப்படி போவாரு? சின்ன மருமக தான் சோறு கூட போட மாட்டாளே. ஆனா பெரிய மருமக அப்படி இல்ல, இளிச்சவாய் தானே, என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பா. ஏய், இன்னொரு வார்த்தை பேசுன அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவுன்னு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா நீ வந்து சும்மா உசுர எடுத்துட்டு இருக்க. இங்க பாரு, எங்க அப்பாவை நான் வீட்டுக்கு கூட்டு வரதான் போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிக்க. அப்பா, 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 அப்பா இல்லைங்கப்பா. என்னப்பா வீடு வரைக்கும் வந்துட்டு வாசலோட திரும்பி வரீங்க? ஏமா வீட்டுக்குள்ள வந்து என்ன அசிங்கப்பட சொல்றியா? நான் ஒன்றும் உன் பொண்டாட்டி போடுற சோத்துக்காக இங்கே வரல. என் பேரடி உங்களே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் உன் பொண்டாட்டி மனசுக்குள்ளே எப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே இங்கே வரக்கூடாது. அவளை விடுங்கப்பா, அவ ஏதோ தெரியாம பேசிட்டா. அவ பேச எல்லாத்தையும் மனசுல வச்சுக்காதீங்கப்பா. நான் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது எல்லாத்தையும் பெருமையாக சொல்லுவேன். என் சின்ன மருமகள் மாதிரி இல்லை என் பெரிய மருமக, ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் இன்னைக்கு தான்ப்பா தெரிஞ்சது, உங்கள் அம்மா போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தது தான். உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அவ பண்ண தப்புக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்? நீ அவளை விடுங்கப்பா. நான் இருக்கேன், உங்க பேரன் இருக்கான். இதுவும் உங்க வீடுதான்ப்பா. தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளார வாங்கப்பா. இல்லைப்பா, யாரோ பேசுனதுக்கு என்ன ஏன்ப்பா தண்டிக்கிற? யாரையும் பார்க்காதப்பா. உன் புள்ள என்ன மட்டும் பாருப்பா. உனக்கு நான் இருக்கேன்ப்பா. தயவு செஞ்சு வீட்டுக்கு வாப்பா. எனக்கு ஒன்பேரெல்லாம் ஒருக்கம் இல்லையா? நீ அழுகாதப்பா. அப்பா, அப்ப என் கூட வீட்டுக்கு வாங்கப்பா. வாங்கப்பா.